நமஸ்தே. இன்றைக்கி நம்ம प्रवीण उत्तराத்தில் फर्स्ट पेपरिல் இருக்கிற 6th रोमन किसी एक कविता का सारांशा लिखिए, ஏதோ ஒரு கவிதையினுடைய சாராம்சாவை எழுதுங்க அப்படின்ற ரோமனில் இருக்கிற கர்மவீர் அப்படின்ற கவிதையினுடைய சாராம்சாவை பார்க்கலாம். கர்மவீர் செயல் வீரன், கர்மனா செயல், வீர்னா வீரன், செயல் வீரன். कविता का सारांशा இந்த कर्मवीर அப்படின்ற கவிதையினுடைய சாராம்சா. कर्मवीर कविता के कवि हैं अयोध्या सिंह उपाध्याय हरियौद. இந்த கர்மவீர் செயல் வீரன் அப்படின்ற கவிதையினுடைய கவிஞர். இந்த கர்மவீர் அப்படின்ற படைப்பை படித்தவர் யாருன்னா அயோத்தியா சிங் உபாத்தியாய் ஹரியௌத். அயோத்தியா சிங் உபாத்தியாய் ஹரியௌத் தான் இந்த கர்மவீர் அப்படின்ற கவிதையை எழுதியிருக்கிறாரு, படிச்சிருக்கிறாரு. कविवर हरियौद जी देश और जाति की प्रगति के लिए कर्मवीर बनाने की प्रेरणा देते हैं. கவிஞர் ஹரியௌத் ஜி அயோத்தியா சிங் உபாத்தியாய் ஹரியௌத்னுடைய நிக்நேம் தான் ஹரியௌத் ஜி. அவர் தேஷ் இந்த நேஷ்னல் நாடு மற்றும் அவுர் மற்றும் ஜாதிக்கு பிரகதி ஜாதியினுடைய முன்னேற்றம், இந்த நாடினுடைய முன்னேற்றமும் இந்த ஜாதியினுடைய முன்னேற்றம், இது இரண்டு விஷயத்துக்காக தான் இந்த கர்ம வீரர்கள் நார்மலாக இருக்கக்கூடிய மனுஷங்களை ஹியூமன்ஸை கர்மவீர் செயல் வீரனாக மாற்றணும் அப்படின்னு நினச்சாரு. அதை இன்ஸ்பிரேஷனாக வச்சு கர்ம வீரர்களை இன்ஸ்பிரேஷனாக வச்சு மற்ற நார்மல் ஆர்டினரி ஹியூமன்ஸை கர்ம வீரர்களாக மாற்றணும் அப்படின்னு நினச்சாரு. सच्चे कर्मवीर बाकिया के भरोसे पर बेकार नहीं बैठते हैं. சச்சே ஒரு உண்மையான செயல் வீரர்கள் பாக்கிய அதிர்ஷ்டம் லக் இந்த மாதிரி விஷயத்தில் நம்பிக்கை வச்சு வேஸ்ட்டாக உட்காந்துருக்க மாட்டாங்க. வே பாதாவோं का सामना करते हैं. அவங்க எல்லா வகையான தடைகளையும் தாண்டி செல்வாங்க. असंभव को संभव बनाना कष्ट सकते हैं. அசம்பவ் நடக்க முடியாத விஷயத்தையும் சம்பவ் நடத்தி காட்டுறதுக்காக கஷ்ட சக்தே எல்லா வகையான கஷ்டத்தையும் சகித்து கொள்கிறார்கள். வே படே பரீட்சமி ஹோத்தே ஹே அவங்க கடுமையான வேலையை செய்கிறாங்க, ஹார்ட் ஒர்க் செய்கிறாங்க. சப்சே கட்டின் காம் கோ இப்படி கருக்கே திகாத்தே ஹே எல்லா வகையான கஷ்டமான வேலைகளையும் நம்மளுக்கு செஞ்சு காமிக்கிறாங்க. அந்தளவு திறன் உடையவர்கள் தான் இந்த கர்ம வீரர்கள். கர்மவீர் ஆஜ் கே காம் கோ ஆஜ் ஹி கஹ்தே ஹே கர்ம வீரர்கள் செயல் வீரர்கள் இன்னைக்கான வேலையை இன்றைக்கே செய்கிறாங்க. அந்த வேலையை தள்ளி போடுறது கிடையாது, நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்ற தள்ளி போடுற விஷயமே அவங்க செய்ய மாட்டாங்க. காம் கர்னே கோயி பாஹனா நஹி கர்த்தே வேலை செய்கிறதுக்காக எந்த வகையான ஒரு சாக்கு போக்கையும் அவங்க சொல்ல மாட்டாங்க. वे सबकी बातों सुनते हैं पर अपने मन की बात ही मानते हैं. அவங்க எல்லாரோடைய சொற்களையும் எல்லாரோடைய பேச்சையும் கேட்குறாங்க. ஆனால் தன்னுடைய மனசு என்ன சொல்லுதோ அந்த போக்கில் தான் அவங்க போகிறாங்க. மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் அவங்க கேட்குறாங்க. वे स्वभाव लंबित होते हैं वे परावलंबित नहीं रहते. அவங்க स्वभावனா செல்ஃப், லம்பித்னா சப்போர்ட்டிங், தன்னோட வேலையை தானே செஞ்சுக்கிறாங்க. மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி அவங்க வாழ்கிறது கிடையாது, மற்றவங்களுக்காக வெயிட் பண்ண மாட்டாங்க. தன்னோட வேலையை செல்ஃப் தானே செஞ்சுக்கிட்டு போவாங்க. கர்மவீர் சமய கோ பேக்கார் நெகி கத்தே கர்மவீர் செயல் வீரர்கள் சமய டைமை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. வே கபி கப்ஷப் நெகி கத்தே அவங்க எந்த வகையான கப்ஷப் வெட்டி பேச்சையும் பேச மாட்டாங்க, வளவள அப்படின்ற பேச்சையே பேச மாட்டாங்க. வே அப்னே காம் மேம் மகன் ஹோத்தே ஹே அவங்க அந்த கர்ம வீரர்கள் தன்னுடைய வேலையில் இன்ட்ரெஸ்ட் முழு மனசோட ஹாப்பினஸோட செய்வாங்க. வே தூசரே கேலியே அதர்ஷ பன் ஜாத்தே ஹே அவங்க தூசரே அதர்ஸ் மற்றவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருப்பாங்க, ரோல் மாடலாக இருப்பாங்க. கர்மவீர் நிடர் ஹோத்தே ஹே கர்மவீர் இந்த செயல் வீரர்கள் நிடர் பயம் தெரியாதவர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு பயமே கிடையாது. டர்னா அஃப்ரைட், நிடர்னா அஃப்ரைடே கிடையாது.
कठोर धूप को चांदनी मानकर वहाँ काम करते हैं. கட்டோர் அந்த கடுமையான சன்லைட் தூப் வெயிலையும் அவங்க சாந்தினி குளிர்ச்சியான அந்த சந்திரனுடைய பிரகாசமான ஒளி அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க தன்னுடைய வேலையை செய்கிறாங்க. ஜரூரத் பட்னே பர் ஷேர் கா சாம்னா கர்த்தே ஹே. ஜரூரத் தேவைப்பட்டாலும் அவங்க ஷேர் லயன் சிங்கத்தை கூட எதிர்த்து போர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. வே சபி பிரகார் கே காண்ட் கோல் சக்தே ஹே. அவங்க எல்லா வகையான நாட்டையும் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த உலகத்தில் என்னென்ன விஷயம்லாம் என்னென்ன நல்ல விஷயங்களெல்லாம் முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்குதோ அந்த முடிச்சியை அவங்க எடுத்து விடுறாங்க. உன்மேம் கோயிலே கோயிப்பி சோனா பனானா கி ஷமதா ஹோத்தே ஹே. அவங்களுக்கு அப்படிப்பட்ட கர்ம வீரர்கள் செயல் வீரர்களுக்கு நிலக்கரியை கூட சோனா ஒரு நல்ல மினுமினுக்கக்கூடிய தங்கமாக ஆக்குறதுக்கு அந்த அளவு அவங்களுக்கு டேலண்ட் இருக்குது. உன்மேம் காஞ்சுக்கோ ரத்ன பனானே கி யோகியதா ஹோத்தி ஹே. அவங்களுக்கு கிளாஸ் கண்ணாடியை கூட ரத்தினமாக மாற்றக்கூடிய யோகியம் அவங்களுக்கு இருக்குது. वे अपने मार्ग की अटजनों की परवाह न करके पहाड़ों को गाट कर सड़कें बनाते हैं. वे अपने मार्ग தன்னோட வழியில் தான் லட்சியத்துக்கு நோக்கி செல்லும் பொழுது அந்த வழியில் அவங்களுக்கு எந்த வகையான காயங்கள் ஏற்பட்டாலும் அந்த காயத்தை அவங்க பெரிய விஷயமாக அக்கறை காட்டாமல் பஹாட் பெரிய பெரிய மலையை கூட அவங்க வெட்டிட்டு தன்னுடைய பாதைக்கு இழந்துலாம் இருக்கக்கூடிய விஷயத்த அந்த மலையை வெட்டிட்டு சடக்கு ரோடாக மாற்றிக்கிட்டு போவாங்க. அப்படிப்பட்ட திறமை உடையவர்கள் தான் இந்த கர்ம வீரர்கள். वे மறுபூமியும் மேம் நதியோ பாகனே கி क्षमता रखते हैं. அவங்களுக்கு அந்த வறண்ட பூமி டெசர்ட் மாதிரி தண்ணியே இல்லாத அந்த நிலத்தில் கூட நதியும் அருவிகளை ஓட வைப்பாங்க. அந்த ஓட வைக்கக்கூடிய ஸ்டமத்தா டேலண்ட் அவங்களுக்கு இருக்குது. சமுத்திரக்கே அந்தர் நாவும் இப்படி சலாத்தே ஹே. சமுத்திரத்துக்கு வெளியில் தான் நம்ம போட்டை பார்த்துருப்போம். ஆனால் இந்த கர்ம வீரர்கள் அந்த சீக்கு உள்ளேயே படகு ஓட்டிக்கிட்டு போகிறாங்க. ஜங்கலும் மேம் இப்படி மகா மங்கள் ரச்சா தேத்தே ஹே. ஜங்கலும் ஃபாரஸ்டில் நிறைய ஆபத்துகள் இருக்குது. ஆனால் அந்த ஆபத்து நிறைஞ்ச ஃபாரஸ்ட்லேயும் காட்டுலேயும் அவங்க நல்ல ஒரு மங்களகரமான வாழ்க்கையை வாழ்கிறாங்க. आकाश और भूमि को एक करके उसके अंतर मीटा देने का सामर्थ्य रखते हैं. आकाश स्काई ஆகாசத்தையும் அவர் மற்றும் பூமி எர்த்தையும் ஏக் கர்க்கே அந்த டிஸ்டன்ஸை ஆகாசத்துக்கும் இந்த நம்மளோட பூமிக்கும் நிறைய டிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த டிஸ்டன்ஸை கம்மிப்படுத்தணும். இந்த ஸ்கையை கூட பூமிக்கு நிகத்தில் பக்கத்தில் இருக்க வச்சுருவாங்க. அந்த அளவு சாமர்த்தியம் அவங்களுக்கு இருக்குது. இந்த ஸ்கையுக்கும் பூமிக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குதோ அந்த அவ்வளவு டிஸ்டன்ஸு கட் பண்ணி பூமிக்கு பக்கத்துலேயே ஸ்கையை தொடுற மாதிரி வச்சுருவாங்க. அந்த அளவு சாமர்த்தியம் அவங்களுக்கு இருக்குது. கர்மவீரோं के कारण संसार में कई देश विकसित हुए हैं. இந்த வகையான கர்ம வீரர்கள் இருக்கிற காரணத்தினால தான் சங்சார் உலகத்தில் நிறைய தேசத்தில் கண்ட்ரியில் விகசித் हुई है. அந்த கண்ட்ரி எல்லாமே டெவலப் ஆகிருக்குது. கர்மவீர் கே காரண் ஹி கை புத்தி விஞ்ஞா தன் வைபவ் ஆதி में प्रगति हुई है. இந்த வகையான கர்ம வீரர்கள் இருக்கிற காரணத்தினால தான் எல்லா புத்திசாலித்தனமான விஷயமும் அறிவு தன் செல்வம் வைபவ் ஆடம்பரம் ஆதி இந்த மாதிரி விஷயம் இன்னைக்கு வரைக்கும் முன்னேறிக்கிட்டே இருக்குது. ஜிஸ் தேஷ் மேம் ऐसे கர்மவீர் ஜன்ம लेते हैं. எந்த நாட்டில் இந்த வகையான கர்ம வீரர்கள் செயல் வீரர்கள் பிறந்திருக்கிறாங்களோ உஸ் தேஷ் கி और ஜாதி கே கல்யாண் होते हैं. அந்த நாட்டுக்கு அந்த தேசத்துக்கு அவர் மற்றும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு அந்த ஜாதியை சேர்ந்தவங்களுக்கு கல்யாண் நல்லதே உண்டாகும். இந்த மாதிரி கர்ம வீரர்கள் இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய தேசத்தையும் நம்மளுடைய உலகத்தையும் முன்னேறிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆர்டினரியாக இருக்கக்கூடிய பீப்புள்ஸை கூட இந்த மாதிரி கர்ம வீரர்களாக எக்ஸ்ட்ராடினரியாக மாற்றணும் அப்படின்றதுக்காக தான்
இந்த கவிஞர் அயோத்தியா சிங் உபாத்யாய் ஹரியோத் இந்த போயமே எழுதியிருக்கிறாரு. இவரோட நோக்கம் சொசைட்டிக்கு ஒரு நல்ல